வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சன் டேன் ரிமூவல் ஃபேஷியல். இந்த ஃபேஷியல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க. இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்க சன் டேன் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த கழுத்தில் வந்து எனக்கு கருப்பாக இருக்குது, அது போகிறதுக்காக ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த டிப்ஸ் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான அமேசிங் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பொட்டேட்டோ ஜூஸ், லெமன் ஜூஸ் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேன். இந்த ஹாஃப் லெமன் எல்லாமே வந்து அதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ அண்ட் லெமன் ஜூஸ் ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய விஷயம் அதில் நிறையவே இருக்குது. நம்ம நார்மலாக வந்து ஒரு தரையில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அதில் ஊற்றிருச்சுனா கூட அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளீச் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஸ்கின்னில் வந்து இது நல்லாவே ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதை வந்து நான் ஒரு காட்டன் பேட் வச்சு நல்லா நனைச்சிக்கிறேங்க. ஏதாவது ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட காட்டன் பேட் இல்லைன்னா கூட பஞ்சு, அதாவது காட்டன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக புழிஞ்சிருங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிறது மட்டும் என்ன வந்து ட்ரெஸ்லலாம் ஊற்றிடும் இல்லையா, அதனால் நான் வந்து இந்த காட்டன் பேட் வச்சு என்னோடய ஃபேஸ், என்னோடய நெக் எல்லாமே வந்து நல்லா வந்து வைப் பண்ணிக்கிறேன். ஒரு மசாஜ் மாதிரி நான் கொடுக்குறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் இதே மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணுறது மூலமாகவே இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் 3 ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கின்னை வந்து ஸ்டீம் பண்ணணும். பட் நான் இன்றைக்கி வந்து ஸ்டீம் பண்ணலை. அடிக்கடி நான் வந்து ஸ்டீம் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஸோ நீங்கள் ஸ்டீம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது, ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு டர்க்கி டவல் போட்டு நனைச்சி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா வந்து சூடாக இருக்கும் அந்த டவல். அந்த டவலில் உங்களோட ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்குமோ அங்கெல்லாம் வந்து நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. நல்லா ஒத்தி எடுத்ததுக்கப்புறமா அந்த இடமே வந்து நல்லா ஒரு சாஃப்டான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 3rd ஸ்டெப் போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மசாஜ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே நல்லா பண்ணிட்டேன். முக்கியமாக எனக்கு வந்து எங்கே டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த கழுத்தில் வந்து எனக்கு கருப்பாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கழுத்தில் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் எங்கே இருந்தாலும் இது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து வைப் பண்ணிட்டேங்க. ஒரு டவல் வச்சு நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியுது எனக்கு. இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் 2, இது வந்து ஃபேஸ் மாஸ்க். இப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க் நான் என்ன எடுக்கிறேன்னா, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் பொட்டேட்டோ ஜூஸ், இது எல்லாத்தையும் 3யும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூன் வச்சு இந்த கடலை மாவு கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போகிறோம். இதில் அலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா. உங்களுக்கு ஒரு வேளை வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ப்ரஷ் வச்சு நான் ஃபேஸ் பேக் மாதிரி ஃபுல்லாக என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். ஒரு திக் லேயராக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கண்ணுக்கு அடியில், கண்ணுக்கு மேலே கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். நான் வந்து கண்ணுக்கு மேலே இன்றைக்கி போடல, நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுனால. கண்ணுக்கு மேலேயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணில் இருக்க கருவளையம் எல்லாமே வந்து கண்டிப்பாக போயிடுங்க. இதை நீங்கள் அடிக்கடி கூட பண்ணலாம். உங்களால் அடிக்கடி பண்ண முடியல, அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாள் பண்ணுங்கள் போதும். இந்த வாயை சுற்றி கருப்பாக இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. நோஸ் பக்கத்துலலாம் கூட சில பேருக்கு வந்து கருப்பாக இருக்கும், அங்கேயும் நிறைய போடுங்க. ஒரு திக் லேயராக போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கழுத்தில் போடுங்க. கழுத்தில் போடும்போது கழுத்தோட பின்பகுதியிலையும் போடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து நான் சைடில் மட்டும்தான் போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கழுத்தில் டார்க்னஸ்லாம் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. பட் இப்போ நான் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு லைட்டாக கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நான் வந்து என்னோடய நெக்லேயும் போட்டுக்கிறேன். மறக்காமல் வந்து உங்களோட காதுகள்லேயும் போட்டுக்கோங்க, இயர்ஸ்லேயும் போடுங்க. ஏன்னா நம்ம ஃபேஸில் கொடுக்குற வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து காது, கழுத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்போ தான் எல்லாமே வந்து ஒரு ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு லேயர் இருக்க மாதிரியே தெரியாது. அந்த ஃபேஸ் பேக் போட்டது அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு 20 மினிட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். அத்தை
மேக்கப் பண்ணல, ஃபேஷியல் பண்ணுறேன். வசி பாப்பாக்கும் பண்ணலாமா? ம், வசி பாப்பாக்கு கம், அங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்க என்ன தெரியுது. கம், ஹாய் பேபி. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள் என்னோடய நெக்கில் வந்து டார்க்னஸ் இல்லவே இல்லை. உங்களுக்கு வந்து அப்படியே லைவாக டெமோ பண்ணுன்றதுனால தான் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கழுத்தில் இருக்க கருப்பு, எங்கே முகத்தில் கருமை இருந்தாலும் எல்லாமே போயிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.